Hello viewers, welcome to Property Light. இன்னைக்கு நம்ம DAC developers டெவலப் பண்ணிருக்க மெடாலியன் ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம். மிஸ்டர் ஆனந்த் கூட இருக்கோம். ஹலோ. ஹாய் மேம். உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க ஆனந்த். ப்ராஜெக்ட் நேம் வந்து DAC மெடாலியன். டோட்டல் ஓவரால் பாக்குறப்ப 1.35 ஏக்கர்ஸ். நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பாக்குறப்ப உங்களுக்கு 125 யூனிட்ஸ். நம்ம என்னென்ன வேரியன்ஸ் கொடுக்குறோம்னா டைப் பாக்குறப்ப 2 bedroom 2 toilets, 3 bedroom 2 toilets, 3 bedroom 3 toilets இந்த வேரியன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதுல உங்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸோட நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாலும் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும். ஏதர் நீங்க எந்த ஃப்ளோர் எடுத்தாலும் நல்லா ஏர் வென்டிலேஷன், சர்க்குலேஷன், சன்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பரபுளா இருக்கும். மட்டும் தான். ஸோ உங்களுக்கு வால் ஷேரிங்கும் அவ்வளோ எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் நாங்கள் அந்த வால் ஷேரிங் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் தான். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க. அம்யூனிட்டிஸ்ங்கிறப்ப நம்ம ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். 10 to 12 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஜிம், இன்டோர் கேம்ஸ், மல்டிபர்பஸ் ஹால், எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் பாயிண்ட், பவர் பேக்கப், சோலார் பேனல். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு வீட்டில் என்னென்ன தேவையோ அதுக்கான எல்லா தேவைகளும் பூர்த்தி பண்ற மாதிரி பேசிக் அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் மேம். ஓகே, ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க சைஸஸ் அப்புறம் அதோட பிரைசிங் பத்தி சொல்லுங்க. டைப்ஸ் பாக்குறப்ப இப்ப 2 bedroom 2 toilets பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1036 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு. பேசிக்கா ஒரு வீட்டுல ஒரு ஃபேமிலி இருக்காங்க, 2 members இருக்காங்க, 3 members இருக்குன்னா அதுக்கு மேலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அவங்க 3 bedroom போறாங்கன்னா 3 bedroomல நம்ம 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 3 bedroom 2 toilets, 3 bedroom 3 toilets இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அதோட பிரைசிங் பத்தி சொல்லுங்க. பிரைசிங்கிறப்ப 2 bedroom பாக்குறப்ப உங்களுக்கு எக்ஸ்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் GST 85 lakhs வந்து ஆரம்பிக்குது. இல்ல இதே நீங்க ஒரு 3 bedroom பிளான் பண்றீங்க அப்படின்னா 1.10 crore வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது பட்ஜெட்ஸ். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டோட கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. கனெக்டிவிட்டிங்கிறப்ப உங்களுக்கு மேடவாக்கம்ங்கிறப்ப நல்ல ஒரு சென்டர் ஆஃப் இருக்கிறதுனால இப்போ நீங்க ரைட் சைடு போறீங்கன்னா தாம்பரம், லெஃப்ட் சைடு சோழிங்கநல்லூர், அண்ட் இந்த பக்கம் ரயில் ரோடு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு துறைப்பாக்கம், ஏர்போர்ட். ஸோ உங்களுக்கு சென்டரா இருக்கிறப்ப ஐடி கார்டியாருக்கு ரொம்ப ஈஸியான கனெக்டிவிட்டியா இருக்கும். ஸோ வித்தின் ஒரு 15 minutes 20 minutes அவங்க ஓன் வெஹிக்கிள்ல போறாங்க அப்படின்னா அவங்க 20 minutesல அவங்க ஆஃபீஸ் ரீச் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு கனெக்டிவிட்டி ஃபியூச்சர் கனெக்டிவிட்டின்னு பாக்குறப்ப இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரதுனால ஃபேஸ் 2 மெட்ரோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம மெடாலியன் சைட்ல இருந்து ஒரு 3 ஸ்டேஷன் நியர்பை இருக்கு. ஸோ நீங்க ஃபியூச்சர்ல மெட்ரோ வந்தா கூட உங்களுக்கு சென்னை ஃபுல்லா இன்டர் கனெக்ஷன்ங்கிறதுனால நீங்க அந்த மெட்ரோ அக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். அதுதான் நீங்க பயப்பட வேணாம். ஓகே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3 bedroom 3 toilet மாடல் ஹவுஸ். இதோட சைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட். ஸோ லிவிங் கம் டைனிங் அங்கிறப்ப நல்லா உங்களுக்கு ஸ்பேஷியஸா இருக்கும். லிவிங் ஒரு சின்ன ஸ்கொயராகவும் டைனிங் ஒரு சின்ன ஸ்கொயராகவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுல இருந்து வரீங்கன்னா உங்களுக்கு பால்கனிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நல்லா பால்கனிங்கிறப்ப நல்லா பெரிய UPVC விண்டோல கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்பேஷியஸும் இருக்கும். அண்ட் வந்து ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். நம்மளோட பால்கனிங்கிறப்ப நல்லா உங்களுக்கு யூ சைஸ் பெரிய பால்கனியா உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். ரீபால்ஸா இருக்கும். அனதர் ஆப்ஷன்ங்கிறப்ப ரைட் சைடுங்கிறப்ப உங்களுக்கு கிச்சன். ஸோ கிச்சனுங்கிறப்ப நல்லா உங்களுக்கு ஸ்பேசஸ் 11x8 அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேசஸும் கொடுத்துருக்கும். கிச்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த நீங்க யூனிட் எடுத்தாலும் உங்களுக்கு 100% வாஸ்து கம்யூனிட் தான் கொடுத்துருக்கும். ஸோ மேக்ஸிமம் வரவங்க எல்லாருமே வாஸ்து ரொம்ப மேஜரா பாக்குறதுனால நம்ம கிச்சன்ஸ் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம்ஸ் எல்லாமே வாஸ்து கம்யூனிட்ஸா கரெக்டா இருக்கும். கிச்சன்லயும் எல் ஷேப் கிரேனைட் கொடுக்கறதுனால தாராளமா ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசஸாவும் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இது 3 bedroomங்கிறதுனால இது செகண்ட் பெட்ரூமா கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு நம்ம அட்டாச் டாய்லெட் பிளான் பண்ணிருக்கோம். இந்த பெட்ரூம் சைஸ்ன்னு பாக்குறப்ப 13x12. சோ நல்ல ஒரு கிங் சைஸ் காட் போட்டாலும் உங்களுக்கு நல்லா 3 சைட் நல்லா போயிட்டு வர மாதிரி நல்லா ஸ்பேஷஸ் இருக்கும். அதுல நீங்க அதுக்கேற்ற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். சோ வார்ட்ரோபுக்கு நிறைய ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட அவங்க பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் அட்டாச் டாய்லெட்ஸ்ங்கிறப்ப வெட் ஏரியா, ட்ரை ஏரியா ரெண்டுமே நம்ம நல்லா பிரிச்சு காமிச்சிருக்கோம். யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸும் நல்ல பிராண்டட் மெட்டீரியல்ஸா இருக்கும். சோ நீங்க குவாலிட்டி வைஸ் எதுவும் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சோ நிறைய பேர் லைக் பண்றது டாய்லெட்ஸ், அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்பேசியஸான கலரிங்லயும் டைல்ஸ்லயும் கொடுத்துருக்கோம். சோ அனதர் ஒன் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறப்ப இதோட சைசஸ் 15x10. சோ இது வந்து நல்லா பெரிய சைசஸா இருக்கும். தாராளமா ஒரு ஃபேமிலி இருக்கலாம். சோ அது மாதிரி அட்டாச் டாய்லெட்டும் நல்ல பெரிய சைசஸ் சேம் அங்க காமிச்ச மாதிரி அதே பிராண்டட் யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் இருக்கும். இது நல்ல பெரிய சைஸ் 10x5ங்கிறது நல்ல பெரிய சைசஸா இருக்கும். சோ யூஸ் பண்ற விண்டோஸ், டோர்ஸ் எல்லாமே நல்ல பிராண்டட் மெட்டீரியல் தான் இருக்கும். இது நம்ம கிட்ஸ் பெட்ரூம் பிளான் பண்ணிருக்கோம். அதே இதர் கெஸ்ட் பெட்ரூம் அப்படிங்கிறப்ப இந்த சைசஸும் நல்லா இருக்கும். உங்களுக்கு 11x10ங்கிறது கிங் சைஸ் காட் போட்டு கூட நல்ல ஸ்பேசஸா இருக்கும். ஏதர் சில்ட்ரன்ஸ் ஆர் ஏதர் உங்களுக்கு கெஸ்ட் வந்தா கூட நீங்க பண்ணலாம். இந்த பெட்ரூம்ஸ் மட்டும் நம்ம காமன் டாய்லெட். சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பிளான் பண்ணிருக்கோம். அதனால வர்ற காமன்ஸா யூஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஐதர் கெஸ்ட் யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும்.
இதான் ப்ராஜெக்டோட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ஸோ இதான் மினியேச்சர். ஓவரால் ஆஃப்டர் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த 5 பிளாக்ஸும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ABCD எல்லாமே 5 ஃப்ளோர்ஸ். ஸோ இந்த பிளாக்ஸ் மட்டும் உங்களுக்கு 3. ஸோ அம்யூனிட்டிஸ் எல்லாமே இந்த பிளாக்ல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஓவரால் எலிவேஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் பெயிண்டிங் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ காமன் டெரஸ் எல்லாமே கனெக்டிவிட்டி. ஸோ அதனால அந்த பிரிட்ஜ் போட்டிருக்கும் அண்ட் ரூஃப் டாப் சிட் அவுட்ஸ் சேம் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொன்று முக்கியமானங்கிறது, நம்ம இந்த சென்னையில எங்களோட DAC டெவலப்பர்ஸ் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டாக் மெடாலின் அண்ட் DAC மார்ஷல் இந்த 2 ப்ராஜெக்ட் தான் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட நாங்க பேசிக்காவே இன்ஜினியரிங் கம்பெனிங்கிறதுனால எங்களோட குவாலிட்டி வைஸ் எதுவுமே நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால வர்ற கஸ்டமருக்கும் எப்படி எப்படி வேணும், எப்படி நாங்க பில்ட் பண்றோம், எதை மாதிரி எல்லாம் மேன் ஒர்க் ஷிப் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்தே ஒண்ணுமே பிளான் பண்ணுவாங்க. அதனாலதான் கஸ்டமருக்கு அந்த ஃபவுண்டேஷன் ஷேர் வால்னு சொல்லுவாங்க அண்ட் பில்லர்ஸ், ரூஃப் எல்லாத்துக்குமே ஒண்ணுமே செக் பண்ணுவோம். அனதர் ஒன் ஆப்ஷன், இந்த பில்லர்ஸ் அப்படிங்கிறப்ப பில்லர்ஸ் பக்கத்துல இந்த மெஷ் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏர் கிராக்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக இது மாதிரி எல்லாம் ஒண்ணுமே காமிச்சிருக்கோம். அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க, எந்த மெட்டல் யூஸ் பண்றாங்க, எந்த பிராண்டட் யூஸ் பண்றாங்க, அதுலயும் அந்த மெட்டீரியல்ஸ் காமிக்கிறோம். அண்ட் விண்டோஸ் எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு செயின்கோபியன் பிராண்டடு. ஸோ அந்த UPVC விண்டோங்கிறதுல டஃப் அண்ட் கிளாஸ் அண்ட் EV ப்ரொடக்ஷன் அது மாதிரி இருக்கும். அண்ட் டோர்ஸ் பிளஸ் கிரில்ஸ், டைல்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே அந்த பார்ட்டிஷன் என்னென்ன கொடுக்குறோம், எந்தெந்த ஸ்டேஜ்ல நம்ம பிளான் பண்றோமோ அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள், நம்ம வாலோட திக்னஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே ஸ்டில் லெவல்லையும் உங்களுக்கு சின்னதாக கான்கிரீட் போட்டுட்டு லிண்டர் லெவல்லையும் ஒரு கான்கிரீட் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வாலோட உங்களுக்கு ஸ்ட்ராங் குவாலிட்டிஸ்க்காக இது மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கிச்சனோட உங்களுக்கு கிராஸ் செக்ஷன். அனதர் ஆப்ஷன், எல்லாருமே பயப்படுறது இந்த டாய்லெட்ஸ் தான் எல்லாமே பயப்படுவாங்க, சீப்பேஜஸோ லீக்கேஜஸோ இருக்கும். இதுக்காக நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த வாட்டர் பியூரிஃபைங் பண்ணுவோம். அண்ட் ரெட் பிரிக்ஸ், இது தண்ணியை உங்களுக்கு உறிஞ்சும். அதனால இந்த ரெட் பிரிக்ஸ் போட்டு அது மேல இந்த கோட்டிங் கொடுத்து டைல்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதனால இந்த இதுமே சீப்பேஜஸோ லீக்கேஜஸோ எதுவும் நீங்க பயப்பட வேணாம். ஸோ அதுக்கான கிராஸ் செக்ஷன். அண்ட் இது காமன் டெரஸ்ல உங்களுக்கு ஒயிட் டைல் வித் வெதர் ப்ரூஃபிங் பண்ணிடுவோம். ஸோ அதனால அதுவும் நம்ம அதில் காமிச்சிருக்கோம் எதை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் காமன் ஏரியாஸ்ல உங்களுக்கு பைப் லைன்ஸ் எதை மாதிரி யூஸ் பண்றாங்க, சாம்பர்ஸ், கில்லி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்காக இதுவும் நம்ம காமிச்சிருக்கோம். அனதர் ஒன் பெயிண்டிங். ஸோ 2 கோட் நம்ம பட்டி பார்த்துட்டு தான் அண்டர் பிரீமியம் பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்னர் பெயிண்டிங், அது எல்லாமே அவுட்டர்ஸ் பெயிண்டிங், அதுவும் நம்ம காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம எலிவேஷன்ல உங்களுக்கு எதுவுமே வெளில எலிவேஷன் அவுட்டர்ல வரக்கூடாதுக்காக எல்லா வீட்டுக்குமே இன்னர்ல லேண்ட் லைனும் அந்த கேபிள் லைனும் நம்ம எடுத்தே கொடுத்துருவோம். அதுக்கான எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வெளில இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிளேவுட்ல உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுவும் அப்படி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஒவ்வொரு இடம் இண்டிவிஜுவல் ஸ்டேர் கேஸ்ங்கிறப்ப நம்ம RCCல இந்த ஸ்டேர் கேஸ் பண்ணி அது மேல உங்களுக்கு கிரானைட் கொடுக்குறோம். ஸோ அந்த MS ஹேண்டில். இதுதான் ஓவரால் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். எங்களோட ப்ராஜெக்ட்ல 2 ப்ராஜெக்ட்ல இருக்கு. ஸோ டாக் மெடாலின் அண்ட் DAC மார்ஷல் இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ.